வேற என்ன என்ன டவுட் சொல்ல? எனக்கு அது இல்லை, பிறந்தநாள் சிந்தனா போய் கொண்டிருக்கேன். செய்யணும் யூடியூப் ஒன்று இறக்கத்தானே வேணும். என்ன எப்படி 6வது கூட லவ்வர் இல்ல சொல்லணும், உண்மையை சொல்லணும் சரியா? சரி அப்படி இல்லை, நம்மளோட பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்தணும், மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும். ஒளிவு மறை ஒன்று இருக்க கூட நம்மட பார்வையாளர்களுக்கு நம்ம நேர்மையா இருக்கணும். ஓ இது பாத்தீங்களா ஜரா லவ்வர் கதைக்கு இல்ல கட் பண்ணா இஞ்சரா கட் பண்ணாதயா மக்களே ஏதோ ஒன்று இருக்கு சரியா? மக்களே பாருங்க, இந்த லவ்வுற கதைக்குள்ள ஓடுறான்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கு. இப்ப ரினு பேசல, உண்மையில சொன்னா இப்ப ரினு பேசல, விளங்கிட்டா? இவரோட சொன்னா வாகனங்கள் அங்க சைட்டாலையும் ஏதாவது ஒரு வாகனத்தை மிஸ் பண்ணிடுவோம், அந்த 20 காசு கையை விட்டு போயிருமோன்ற ஒரு பதட்டத்துல இருக்கிற உங்களுக்கு விளங்கும். இப்ப ஆரம்பத்துல அங்க நின்று காய்ச்சதுக்கும் இங்க இப்ப நின்று காய்ச்சதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். அதான் காரணம். நிறைய கிரௌடுகள் வரும் தானே, ஒரு பதட்டம் ஏற்படும். இப்ப இந்த வருது பாருங்க, அப்படி லவ் பிரச்சனை விடுவோம். அது இது வீடியோல வராது. உங்களுக்கு ஒரு லவ் ஒன்று சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணுவாங்க உங்களுக்கு. மிக்கி மவுஸ் எல்லாம் அந்த டான்ஸ் எல்லாம் ஆடும். அது வருமா வராதா? அப்ப அது வருதுன்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தயார்படுத்தி வைக்கலாம் தானே. அதான் கேட்கிறோம், உனக்கு ஒரு லவ் இருந்தா இப்படி சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணுவாங்களான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிக்கி மவுஸ் வந்து டான்ஸ் ஆடுமா ஆடாதா? அதான் கேள்வி. என்ன பாப்பமே மிக்கி மவுஸ் வருமா வராதா? மிக்கி மவுஸுக்குள்ள இருக்கலாம், அந்த ஸ்பெஷலான ஆளும் இருக்கலாம். என்ன அப்படித்தானே நடக்குது அந்த மிக்கி மவுஸுக்குள்ள? பாப்பமே அப்படியெல்லாம் நடக்குதான்னு பாப்பமே சரியா? இப்ப என்ன கருத்துன்னு சொன்னால், மிக்கி மவுஸுக்குள்ள எனக்கு ஸ்பெஷலான ஆள் இருப்பாங்களா இல்லையா, அல்லது மிக்கி மவுஸ் வருமா வராதான்றதுதான் நீங்க கவுண்ட் போடணும். எஸ், ஓகே. தமிழ் பேசும் உறவுகானவருக்கு வணக்கம். இப்போ நம்ம நேற்று ஒரு வீடியோ நடத்தினாம கடும் சிரிப்பு, நிறைய பேர் சிரிச்சேலாண்டு கொமெண்டெல்லாம் போட்டாங்க. என்னட்டையும் சொன்னாங்க, சிரிச்சேலா இப்படி வீடியோ எடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ 24 நிமிஷமும் சிரிச்சு கொண்டே இருந்தாங்களாம்னு சொன்னாங்க. அப்போ அதை கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது. என்னோட சொன்னால் நம்மளுக்கு அதுதானே வேணும், என்ன நம்மளோட வீடியோ பார்த்து அங்கே சந்தோஷப்படணும், அதுதானே. சரி, ஓகே. இன்றைக்கு என்ன பிளான்? நாளைக்கு பிறந்த நாள் நமக்கு. காலையில ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுவார், நாளைக்கு 7 மணிக்கு வரையாம் கடைக்கு போகணும். AM செலக்ஷன் களுவாஞ்சோடி, நம்ம பழமையா உடுப்பெடுக்கிற கடை. 7 மணிக்கு வரையாம் உடுப்பெடுக்க போகணும் அவனு சொன்னாரு. அப்ப நாளைக்கு போவோமே சரியா? 21ஆம் தேதி பிறந்த நாள், இப்போ நாளைக்கு 20ஆம் தேதி. அப்ப உடுப்பெடுத்து அதையும் ஒரு வீடியோ எடுக்கிறோம். அப்ப கேக் கட் பண்ணி கலக்குறோம். என்ன யூடியூப்ல என்ன பிளான்? இப்ப பேர்த்டேக்கு என்ன பிளான்? பேர்த்டேக்கு பாட்டி இப்படிதான், இந்த கஷ்டப்பட்டாக்களுக்கு நானும் அப்படித்தானே, அந்த கஷ்டப்பட்டாக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரி, கொடுப்போமே. இப்ப அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும்னா, இப்ப நேற்று வந்த நாங்க ஒரு வெள்ளையர் ஒருவர் இருந்தார். இன்றைக்கு வந்த நாங்க அதே மாதிரி தான் தெரிகிறார். நேற்று அதே மாதிரி தான் தெரிஞ்சாரு, இன்றைக்கு அதே மாதிரி தான் தெரிறாரு. அப்ப அவரோட விளக்கம் என்ன? ஒரு வெள்ளையர் ஒருவர், அதுல அவரு கொஞ்சம் கஷ்டமா என்ன கஷ்டம்? வெள்ளையர் இதுல அந்த நிக்காரு, இந்த வெள்ளக்காராக்கள். வெள்ளக்காரால் அவர் வந்து இப்ப என்ன டூரிஸ்ட் தானே, அவங்க டூரிஸ்ட். என்ன சொன்னா, இப்ப ஒரு வீடியோ ஒன்று பார்த்துனாங்க, ஒரு ஆள் நாய்க்கு வந்து ஊசி போட்டாரு, வெள்ளக்கார ஒரு ஆள். அதே மாதிரி நடக்குதாங்க? இல்ல அப்படியே நடக்குதாங்க சரியா? சும்மா இதை எடுத்தது கண்டா வீடு எடுத்து வைங்க சரியா? நீங்க தானே இப்ப உங்களோட பொறுப்புலாம் இருக்கு, அப்ப இந்த கல்லடி பீச்ன்றது. அதனால விளங்கல, நீ கதைக்கிற விளங்காது, நீ கதைக்கிற விளங்காது. இப்படின்னு சொன்னாதான் இப்ப ஒரு பின்னால பாக்குறதுக்கான காரணம் பைக் ஒரு டயலாக் கொண்டு சொன்ன நாம தானே. அதே போல இன்றைக்கு ஒரு டயலாக் நம்மள பார்வையாளர்கள் கேட்டதுனால நம்ம திருப்பி அதே மாதிரி ஒரு வீடியோ எடுக்கும். சரி, எனக்கு ஒரு டவுட். என்ன ஆட்டோவில் எல்லாரும் கவிதை ஒன்று எழுதுறாங்க, முட்டி விடாத முழுவதும் கடன், அப்படி ஒரு கவிதை இப்ப முட்டி விடாதே முழுவதும் கடன். அந்த ஆட்டோ வந்து கடன் நெருங்கி இப்ப நம்ம கொண்டு விட்டோம்னு சொன்னால், இப்ப அது ஏனோ லொஜிக் இல்லாதது ஒன்று. என்னடா முட்டி விட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தான் எல்லா செலவும் உண்டப்ப நீ ரோங் இல்லாம போறா, சரியான முறையில வாகனம் பண்ணி போறா. இப்ப அந்த பைக்ல ஒன்று நான் கொண்டு விட்டுறேன்டா, முழு செலவு நான் தானே பாக்கணும். அப்ப
தப்பித்தவரி இப்ப கவிதையில போட்டு திரும்ப கொண்டு விட்டுட்டாட்டா இல்ல அதான் முட்டி விடாதே முழுவதும் கடன் என்றால் அந்த அந்த உரியால் ஏதாச்சும் தவறுதல் அவர்களுக்கு முட்டி விட்டா தான் அவர் அப்படி என்ன இப்ப என்னடா சம்பந்தம் இல்லாததுதான் என்ன அதான் இப்ப நான் உண்ட பைக்கு முட்டி விட்டேன்டா நீ என்னடா கேட்பா அப்ப இந்த கவிதைன்றது அந்த வசனம்ன்றது பிழையான வசனம் தானே அப்படி என்ன இப்ப சிலாக்கள் எப்படி முட்டி போட்டு ஓடுறாங்க இப்ப வாகனத்தை நிப்பாட்டு வச்சுக்குள்ள சில முட்டி போடுவாங்க முட்டிட்டு அப்படி ஓடுற அப்படி சில பாட்டி ஓடுற பாட்டியா தான் சொல்றேன். அப்ப அதுக்கு முதல்றா இப்ப முற்றத்துக்கு முதல் இப்படி ரெண்டு வாசிக்கிற அது என்ன தெரியாம தானே ஒண்ணு முட்டுறேன்னு ஆனா அந்த வசனம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு வசனம் என்ன முட்டி விடாதே முழுவதும் கடன் அந்த இதா வாரதால இந்த ரைமிங் சோட்டா வருது சோட்டா வருது அப்படி வருது அப்ப வேற என்ன டவுட் வேற ஒரு டவுட்டும் இல்லை இப்ப நான் என்ன இன்றைக்கு டயலாக் யோசிச்சேன்னு சொன்னால் இப்ப கூமாப்பட்டியில அவர் சொல்லுவாரு நாங்க தான் கூமாப்பட்டி தான் நாங்கன்னு சொல்லுவாரு தானே அப்ப இது ஒரு சிம்பிளான டயலாக் தான் அது கட்டாயமா நீ சொல்லுவா அப்ப உண்ட ஸ்டைல்ல வந்து நீ சொல்லணும் சரி எண்டு ஸ்டைல நான் சொல்லுவேன் எப்படித்தானே நாங்க தான் கல்லடி பீச் தான் நாங்க அப்படி இதா சொல்லணும் கூமாப்பட்டிக்கு வாங்க கல்லடி பீச்சுக்கு போங்க அப்படி இல்லடா எப்படின்னு சொன்னால் நாங்க தான் கல்லடி பீச் தான் நாங்க என்று சொல்லி இந்த ஒரு நடிப்பு திறமை காட்டுற மாதிரி இது செய்யணும் இந்த நடிச்சு காட்டணும் நாங்க தான் கல்லடி பீச் நாங்க தான் கல்லடி இப்படிடா நாங்க தான் கல்லடி பீச் தான் நாங்க நாங்க தான் கல்லடி பீச்சே நாங்க அப்படி கவிதை அது கொஞ்சம் இதா சொல்லணும் ஓகே அதுதான் நம்மளோட பார்வையாளர்கள் கேட்டதால இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் மேலே ஒரு பிளான் இல்லாமல் தான் நாங்களும் வீடியோவில் வந்து கதைக்கிறோம் இப்போ தம்பி ஒரு டவுட் ஒன்று கேட்டால் அதுக்கான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்து வேற என்ன டவுட் சொல்ல எனக்கு அது இல்லை பிறந்தநாள் சிந்தனா போய் கொண்டிருக்கேன் அவர் செய்யணும் யூடியூப் ஒன்று இறக்கத்தானே வேணும் என்ன எப்படி ஆறாவது கூட லவ்வர் இல்ல சொல்லட உண்மையை சொல்லணும் சரியா அப்படி இல்லை நம்மளோட பார்வையாளர்களுக்கு தெரியப்படுத்தணும் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லணும் ஒளி மறை ஒன்று இருக்க கூட நம்மளோட பார்வையாளர்களுக்கு நம்ம நேர்மையா இருக்கணும் ஓ இது பாத்தீங்களா ஜரா லவ்வர் கதைக்கு இல்ல கட் பண்ணா இஞ்சரா கட் பண்ணாதயா மக்களே ஏதோ ஒன்று இருக்கு சரியா மக்களே பாருங்க இந்த லவ்வுற கதைக்குள்ள ஓடுறான்னு சொன்னால் ஏதோ ஒன்று இருக்கு பாத்தீங்களா டவுட் நேற்று ஒரு கேட்டேன் ரினியூஷன் லவ் பண்றாராண்டு அப்ப நான் கேட்டிருந்தேன் சார் அப்படி அவன் லவ் பண்ண மாட்டான் ஆரையமென்று சொல்ல அப்ப இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு இருந்தேன் நான் அப்ப லவ்வுற கதைக்க பாருங்க சனம் வந்து தான் ஓடுறான் அங்க பாருங்க திருப்பி வாரான்னு பார்ப்போம் சரியா திருப்பி வந்ததுக்கு பிறகு நான் இந்த வீடியோ கண்டினியூ பண்றேன் டிக்கெட் புத்தகத்தை வைப்பேன் புத்தகத்தை வச்சு என்ன செய்யற பிஸியா இருக்கிறாரு தானே அவரு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறாங்க சரியா இப்போ பிஸியான நேரத்துல இப்ப நம்ம வந்திருக்கிறோம் அதனால கொஞ்சம் கரைச்சலா இருக்குன்னு ஓகே ஓ இப்போ நாளைக்கு இப்ப பேர்த்டே தானே இப்ப நாளைக்கு வந்து பேர்த்டே ஏற்பாடுகளை பார்க்கணும் ஓ நாளைக்கு இன்றைக்கு என்ன டேட் இன்றைக்கு 19 அப்ப நாளைக்கு தானே நாளைக்கு தான் உடுப்பெடுக்க போகணும் அப்ப அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் இப்ப இவரு இந்த மாலை நேரத்துல நிறைய வாகனங்கள் வர்றதால இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து கதைக்கெல்லாம் இருக்கு சரிதானே இப்ப லவ்வரை கேட்டேன்னா அதை மாறி தர வர அந்த பிரச்சனை விடுவோம் அந்த பிரச்சனையை விடுவோம் சரிதானே இப்ப நேற்று டயலாக் இன்னொரு தரம் சொல்றியா லிப்டிக் அடிங்க சரி ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நம்மளோட பார்வையாளர்கள் இப்போ நம்ம வந்து இப்படி பேசுறத ஃபன்னாக பேசுறத வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்போ நம்ம பார்வையாளர்களை வந்து திருப்திப்படுத்த தானே வேணும் அதனால தான் இன்றைக்கு இப்போ நாங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து இப்போ தம்பி இப்போ கூப்பிட்டா இன்றைக்கு வந்து வீடியோ எடுத்தது அதே போல் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் எடுப்போம் சரியா சரி நாளையிலேருந்து வீடியோ எடுக்கலாம் அதான் நம்ம வந்து புதுசு நம்ம வந்து வீடியோஸ் எடுப்போம் இப்போ ஆக்ட் பண்ணுற இப்போ இப்படி தானே வந்து ஆக்ட் பண்ணுற ஒரு முயற்சி தான் இப்போ நீ எல்லாம் வந்து இப்போ ஷார்ட் வீடியோவில் ஆக்ட் பண்ணணும் அந்த இதுக்காக தான் இப்போ நாங்கள்
இப்போ டயலாக்கை வந்து நீ சொல்லவேன்னு சொல்லி அப்படி செய்தெல்லாம் வீடியோ எடுத்தது. சரி ஓகே, நிறைய பேர் வராங்க. அடுத்தது இப்போ கல்லடி பீச்சுக்கு வந்து இப்போ நிறைய ஃபேன்ஸ் உங்களை சந்திக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். கல்லடி பீச்சில் கடை ஃபேன்ஸ் கடும் க்ரௌட்டாக தானே இருக்கு. இப்போ வந்து என்னடா சீசன் டைம் தானே, சனி ஞாயிறு எல்லாம் க்ரௌட்டாக இருக்கு. இப்போ ரினு பேசல, உண்மையில சொன்னா இப்போ ரினு பேசல, விளங்கிட்டா. இவரோட சொன்னா வாகனங்கள் இப்போ அங்க சைட்டாலேயும் பாரு, ஏதாவது ஒரு வாகனத்தை மிஸ் பண்ணிடுவோம், அந்த 20 ரூபா காசு கையை விட்டு போயிருமோன்ற ஒரு பதட்டத்துல இருக்கிறவங்களுக்கு விளங்க. இப்ப ஆரம்பத்துல அங்க நின்று காய்ச்சதுக்கும் இங்க இப்ப நின்று காய்ச்சதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும். அதான் காரணம். நிறைய கிரௌடுகள் வரும் தானே, கொஞ்சம் ஒரு பதட்டம் ஏற்படும். இப்போ இந்த பாரு வருது பாருங்க, அதெல்லாம் பாத்தீங்களா அப்படி உண்டு. அதெல்லாம் பரவாயில்லையா? அதெல்லாம் பரவாயில்ல. அவங்க பாட்டுக்கு அவங்க அடிப்பாங்க. மீன் லோரி ஸ்பீட்டடா போகுது. வாகனம் வந்து கொண்டு இருக்கு. அதான் இப்ப வாகனம் வந்து கொண்டு இருக்கிறதால அந்த பதட்டமா இருக்கு. அப்ப கடைசியா இப்ப என்ன சொல்ல போறா? அப்ப வீடியோ முடிக்கத்தானே, லவ் பிரச்சனை விடுவோம். பிறந்த நாளைக்கு மிஸ் பண்ணணும். அது பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலா நம்ம வீடியோ போடுவோம். அதுக்குரிய இப்ப நான் என்ன கேட்கறேன்னு சொன்னடா, இப்போ உங்களுக்கு இது வீடியோல வராது. உங்களுக்கு ஒரு லவ் வரும்ன்றா சர்ப்ரைஸ் டெலிவரி பண்ணுவாங்க உங்களுக்கு. மிக்கி மவுஸ் எல்லாம் வந்து டான்ஸ் எல்லாம் ஆடும். இப்போ அது வருமா வராதா? அப்போ அது வருதுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார்படுத்தி வைக்கலாம் தானே. அதான் கேட்குறேன், உனக்கு ஒரு லவ் இருந்து அப்படி சர்ப்ரைஸ் டெலிவரி அது பண்ணுவாங்களான்னு. எல்லாரும் பண்ணுவாங்க, நமக்கு பண்ணுவாங்க. இல்ல ஸ்பெஷலா வருமா? ஸ்பெஷல் அவுட் வரும். உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில ஸ்பெஷலா ஒருவங்க இருக்கிறாங்களா? இருக்காங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப இந்த வீடியோலயே நம்ம சொல்லி விடுவோமா? இப்ப ரினுக்கு இப்ப சர்ப்ரைஸ் டெலிவரி பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கா? ஃபேன்ஸ் இருக்கு 15800 ஃபேன்ஸ் இருக்கு. இப்ப 15700 ஃபேன்ஸ் நேத்து இருந்தது, இப்ப வந்து 15800 ஃபேன்ஸ். அது சரி, அப்படியே ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு சர்ப்ரைஸ் டெலிவரி இன்ப அதிர்ச்சி கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமானாக்கள் இருக்காங்க. 2-3 பேரா? உண்மையாவா? நிறைய பேர் ஒன்று வச்சுட்டு சமாளிக்கலாம். நீங்க 2-3 பேருன்றீங்களே, எது உண்மையாது? அப்படியெல்லாம் இல்ல, ஃபேன்ஸ், ரசிகர்கள். அதான் உங்களுக்கு வந்து ரசிகர்களை விட ரசிகைகள் தானே கூட. பார்த்தாங்க ரசிகைகள்ல இப்போ சர்ப்ரைஸ் டெலிவரி உங்களுக்கு வரும். ஓகே மக்களே, நீங்க காத்து கொண்டுறீங்க. மிக்கி மவுஸ் வந்து டான்ஸ் ஆடும், அதோட சேர்த்து ரினு டான்ஸ் ஆடும். அந்த வீடியோலாம் வரும். எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, அங்க நடக்கிற எல்லாத்தையும் எடுக்கிறார். சொல்லுங்க, நான் தான் நெகாய்ச்சிருக்கிறேன். சரிதானே? அது சரி. இப்போ நாளைக்கு காலையில நாங்க உடுப்பெடுக்க போக போறோம். உடுப்பெடுத்துட்டு இப்ப அடுத்தது என்ன கேட்கலாம் வாங்கணும் தானே. அப்ப டெக்கரேஷன் பண்றது அந்த கேக் வெட்டுறது அதெல்லாம் இல்ல, நார்மலா சிம்பிளா முடிச்சுடுவோம். சிம்பிளா முடிச்சுடுவோம். சரிதானே? ஓகே, இப்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். மிக்கி மவுஸ் வந்து டான்ஸ் ஆடுமா ஆடாதா? அதான் கேள்வி. என்ன பாப்பமே, மிக்கி மவுஸ் வருமா வராதா? மிக்கி மவுஸுக்குள்ள இருக்கலாம், அந்த ஸ்பெஷலான ஆளும் இருக்கலாம். என்ன அப்படித்தானே நடக்குது. அந்த மிக்கி மவுஸுக்கு பாப்பமே அப்படியெல்லாம் நடக்குதான்னு பாப்பமே. சரியா? ஓகே, அப்படி வீடியோ போட்டா ட்ரெண்டிங் தானே. இப்ப ரினு ஃபேஸ்ல விளங்கிட்டா. இப்ப ரினு வந்து பதட்டத்துல ரினு வந்து அங்கால சைடுல நிக்கிறாரு. இப்ப வாகனங்கள் டிக்கெட் வெட்டணும், இங்கால பக்கம் பார்க்கிங் வரும், அங்கால கார்கள் வரும். ஒரு பதட்டம் ஏற்படும் தானே. ஓகே, இந்த பதட்டத்தோடயே நம்ம முடிச்சிடுவோம் வீடியோவை. நாளைக்கு ஆறுதலாக நம்ம வீடியோ எடுப்போம். சரிதானே? ஓகே, இந்த வீடியோவை தொடர்ச்சியா பார்த்தவங்களுக்கு நன்றி. இந்த வீடியோட கருத்துக்களை கட்டாயமா சொல்லுங்க. இப்ப என்ன கருத்துன்னு சொன்னால், மிக்கி மவுஸுக்குள்ள ரினுக்கு ஸ்பெஷலான ஆள் இருப்பாங்களா இல்லையா, அல்லது மிக்கி மவுஸ் வருமா வராதான்றது தான் நீங்க கவுண்ட் போடணும். எஸ், ஓகே. இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்றேன். இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களோட அதே டைம்ல எந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ரெவல்யூஷன் 2004 யூடியூப் சேனல். அதே டைம்ல டிக்டாக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. போட ஸ்கானாது 15800 என்ற பேன்ஸ் மாறாக்க இன்னும் ஆதரவு தரணும். எனக்கு சப்ஸ்கிரைப் இப்போ கொஞ்சம் கூடிக்கொண்டிருக்கு. 346 சப்ஸ்கிரைப், 2 சப்ஸ்கிரைப் கூடி இருக்கு. 346 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு இப்போதைக்கு. ஓகேங்க, தொடர்ச்சியா வீடியோ பார்த்தோம். நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான். பாருங்க பதட்டத்தை பாருங்க.